Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல நம்ம வீடு நல்ல வாசனையா இருக்கிறதுக்கு, அதாவது பூஜை நாட்கள்ல கோவில் மாதிரி நல்ல வாசனையா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிப் வந்து தசாங்கம் வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தலாங்க. இது பயன்படுத்துறதுனால நல்ல வாசனையா இருக்கும். தசாங்கம் பொடி வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்குங்க. இல்லைனாலும் பூஜை சாமான்கள் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து கிடைக்கும். இந்த ரெண்டு ஷாப்லையுமே கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது கூடவே ஒரு கோன் மாதிரி இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த பொடி ஃபில் பண்ணிவிட்டு இப்படி தட்டி விட்டோம் அப்படின்னா அதே ஷேப்பில் வர மாதிரி. ஆனால் மோஸ்ட்லி அந்த ஷேப்பில் வராது. நம்ம ஈஸியாக வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி தசாங்கம் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு இப்படி இப்படியே அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்படி திருப்பி இந்த மண் விளக்கில் வச்சு இப்படி லைட்டாக அப்படி தட்டி விடுங்க. அப்போ அதே ஷேப்பில் அப்படியே கீழே விழுந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் இப்படி விழுந்துடும். இதுக்கு மேலே சின்னதாக ஒரு கற்பூரம் வச்சுக்கலாம். ஒரு கற்பூரம் வச்சுட்டு அதை வந்து ஏற்றி வச்சுக்கலாங்க. இப்படி ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கற்பூரம் எரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தசாங்கம் ஃபுல்லாக எரிஞ்சு நல்ல வீடே வாசனையாக இருக்கும். இது வந்து சாதாரணமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தசாங்கத்தோட நம்ம வேறு என்ன மிக்ஸ் பண்ணால் இதை விட இன்னும் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த தசாங்கம் பொடியோட நான் இன்றைக்கி வந்து ஜவ்வாது பொடி வந்து கலந்து வைக்க போகிறேங்க. ஜவ்வாது பொடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டில் வந்து நம்ம இதை பயன்படுத்துகிறப்போ பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க. வாசனையாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் கலந்து கூட நம்மளோட ட்ரெஸ்ஸில் அங்கங்கே தேய்ச்சா அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ஜவ்வாது பொடி வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸில் கிடைக்குங்க. இந்த ஜவ்வாது பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த தசாங்கம் பொடியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தசாங்கத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னுமே நல்லா வாசனையாக இருக்குங்க. ஜவ்வாது பொடி மட்டும் கிடையாதுங்க. இந்த பூஜா சாமான் கடைகளில் புணுகு அப்படின்னு ஒன்று கிடைக்குங்க. இந்த புணுகு கூட நம்ம வந்து இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தெரியும். அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இப்போ வந்து நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு 2-3 ஊதுபத்தி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது வந்து ஸ்பான்சர்ட்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜெட் பிளாக் அப்படின்ற கம்பெனியில் அரிஜ் அப்படின்ற இந்த ஊதுபத்தி வந்து நல்ல வாசனையாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பூஜை டைமில் இல்லை ஒரு டியூஸ்டே ஃப்ரைடேஸில் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம இதை பயன்படுத்துகிறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். வீடே நல்லா கமகமன்னு இருக்கும். இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வந்து 60 ருபீஸ் ஆகுதுங்க. இதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு நெருப்பட்டியும் இவ்வளோ ஊதுபத்தியும் பேக்கெட்டும் இருக்குது. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் சைக்கிள் பிராண்டில் வந்து சுகந்த மல்லிகா அப்படின்ற இந்த ஃப்ளேவர் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல வாசனையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நாகச்சம்பா இப்படின்றதையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.